பால் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு தாய் பிள்ளைய மறக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம்? நாம இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி பால் கொடுக்குற அந்த பிள்ளையை எப்படி மறக்கும்? முக்கால்வாசி நடக்காது. அது ஒருவேளை அபூர்வம் ஏதாவது. ஆனால் அவர் தேவன் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. அது மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பது இல்லை. என்ன சொல்றாரு? அது நடக்காது, வேணே தான் கேட்கிறாரு அப்படி. ஆனா அது நடந்தா கூட நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தா கூட நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறலைனா கூட நான் உன்னை என் அன்பு இருக்கிற அன்பு மாறவே மாறாது. எத்தனை வசனம் இந்த மாதிரி பாருங்க. நம்ம பாடணும்ல, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் என்ன ஆனாலும் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில மாறவே மாறாது. ஏசாயா 54:10 அது. அப்போ ஏன் இதெல்லாம், ஏன் இந்த மாதிரி வசனங்கள் தேவன் சொல்ல விரும்புகிறார் நமக்கு இன்றைக்கு? அவர் அன்பு வச்சார்னா எடுக்கவே மாட்டார், தொடர்ந்து அன்பு கூர்ந்துகிட்டே இருப்பார். அப்போ ரட்சிப்பை பற்றி சந்தேகம் வரும்போது இதை யோசித்து பார்க்கணுமா? இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வந்து ஏன் ஐடியாவே கிடையாது. வா ரட்சிக்கிறேன்னு சொன்னது நானே எனக்கு சொல்லிக்கல. அவர் என்ன அழைத்தார், அவர் ஏன் ரட்சித்தார், என்ன இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எங்கிருந்து இந்த அன்பு வருது? அவருடைய நல்ல அந்த குணத்திலிருந்து, சுவாபத்திலிருந்து வருகிறது. அவர் வச்சார்னா அன்பை எடுக்கவே மாட்டார். ஓசியா 11:8. இந்த ஓசியா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் தேசத்துக்கு பேசுறார் தேவன். ஓசியா 11:8. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து அவர் அசட்டப் பண்ணி அவருக்கு மரியாதையை செலுத்தாம கற்பனைகளை கை கொள்ளாம ஓப்பன்னா அப்படியே அவருக்கு எதிர முரட்டாட்டம் பண்ணினார்கள். அந்த நேரத்தில் ஓசியா என்ற தீர்க்கதரிசி மூலமாய் ஜனங்களோட தேவன் பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளை கவனிங்க. 11:8 ஓசியா. எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. தேவனுடைய இந்த சைடை பார்த்திருக்கீங்களா? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. வெறும் வல்லமை மட்டும் கிடையாது, அவர்கிட்ட அன்பு, இரக்கம், பரிதாபம். என்ன சொல்றாரு பாருங்க இங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கான், ஆனா சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மற்றவங்களை போல எப்படி நடத்துவேன்? ஏன் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கல்லவா?